இந்த டிராமாவெல்லாம் இல்லாம அவிகளை எப்படி உங்க லைஃப்ல இருந்து கட் பண்றது? சிம்பிளான விஷயம் என்னன்னா, நீங்க எக்ஸ்பிளைன் பண்றத முதல்ல நிறுத்திருங்க. உண்மை என்னன்னா, அவிங்க என்ன பண்ணுனாங்கன்னு அவிங்களுக்கு நல்லா தெரியும், நல்லாவே புரிஞ்சிருக்கு. ஆனா நீங்க அவிங்களுக்கு வேண்டி ஒரு ஒரு தடவையும் சான்ஸ் கொடுத்துட்டே இருப்பீங்கன்னு அவிங்க நினைச்சிட்டே இருப்பாங்க. பெரிய குட் பை ஸ்பீச் ஒன்னும் தேவையில்லை, 10 பேராகிராஃப் மெசேஜும் தேவையில்லை, ஜூம் மீட்டிங் வச்சு நீங்க ஏன் ஹர்ட் ஆனீங்கன்னு அவிங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவும் தேவையில்லை. உங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்கிறவங்களுக்கு, உங்க மெசேஜஸ் இக்னோர் பண்ணிட்டே இருக்கிறவங்களுக்கு, உங்க ஃபீலிங்ஸ் இக்னோர் பண்ணிட்டே இருக்கிறவங்களுக்கு, பவுண்டரிஸ் எப்பவுமே கிராஸ் பண்ணிட்டே இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு ஏதாச்சும் வேணுங்கும் போது மட்டும் உங்களை நினைக்கிறவங்களுக்கு, உங்க சைலன்ஸ் ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான். உங்களை ஃபார் எவர் ஆக்சஸ் பண்றதுக்கு அவங்க டிசர்விங்கான ஆள் இல்லைன்னு அர்த்தம். உங்களை ஹர்ட் பண்ற விஷயத்த நீங்க அக்செப்ட் பண்றதுக்கு ஸ்டாப் பண்ணும்போது அவங்க உங்களை ரூடும் பாங்கோ, சேஞ்ச் ஐட்டம் பாங்கோ, செல்ஃபிஷும் பாங்கோ, இன்னும் நிறைய லேபிள்ஸ் கொடுப்பாங்க. நீங்க அவங்களுக்கு நல்லதே நினைங்கோ, ஹேட்டே இல்லாம லெட் கோ பண்ணிருங்க. இந்த சீன் எல்லாம் கிரியேட் பண்ணாம வாக் அவே பண்ணிருங்க. சில நேரத்துல இந்த ரியல் க்ளோஷருங்கிறது அந்த லாஸ்ட் கான்வர்சேஷன்ல இருந்து மட்டும் வந்துடாது, ஆல்ரெடி வேணுங்கிற அளவுக்கு கேட்டாச்சு அப்படின்னு ரியலைஸ் பண்றதுல இருந்தும் வரும். லவுடஸ்ட் குட் பை எப்ப தெரியுமா வரு? அவங்கள பிளாக் பண்றனாலயோ, என் கூட ஆர்கியூ பண்றனாலயோ, இல்ல இன்டைரக்ட் கோட்ஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு இந்த சோஷியல் மீடியால போஸ்ட் பண்றனாலயோ எல்லாம் வந்துடாது. உங்க அவைலபிலிட்டி மட்டும் வேணும்னு நினைச்சவங்களுக்கு நீங்க இப்ப அன்அவைலபிளா இருக்கிறீங்க பாருங்க, அதுவே ஒரு லவுடஸ்ட் குட் பை தான். அவைகளுக்கு அன்அவைலபிளா இருங்க, பீஸ்ஃபுல்லா இருங்க. உங்க ஆப்சன்ஸ் பேசிட்டு நீங்க 2 செகண்ட்ல அவைகளுக்கு வேண்டி ரிப்ளை பண்ணிட்டு இருந்தப்பவே உங்க வேல்யூ என்னன்னு அவைகளுக்கு புரியல. இப்ப போய் நீங்க 2000 வார்த்தையில ஒரு எக்ஸ்பிளனேஷன் எழுதுனா அவைகளுக்கு புரியவா போகுது?